சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலாநிதகே நமஹா. புன்னகை ராமாயணம் சுந்தர ஸ்பந்தம் 30வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம். நடுவுல 2 ஸ்லோகங்கள் யுத்த காண்ட கண்டென்ட்னாலும் சுந்தர காண்டத்தின் நீட்சிங்கிறதுனால சீத்தை சேர்த்து சொல்லிட்டு இப்போ பேக் டு சுந்தர காண்டம் திரும்பி வரும்போது சீத்தை சொன்னாளா ராமன்ட்ட, சுவாமி சுந்தர காண்டத்துல ஹனுமான் செய்த சாகசங்கள்லாம் சொல்லிட்டு வந்தேன், ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன்னா சீத்தை. நமக்கு தான் மறந்து போறதுன்னா சீத்தைக்கே மறந்து போகுமான்னா சீத்தை சொன்னா இல்ல ஹனுமானுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லிட்டு வரும்போது அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் அதீத மகிழ்ச்சியில ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன்னா. ராமன் கேட்டான், இப்ப எப்படி ஞாபகம் வந்ததுன்னு கேட்டான். சீத்தை பதில் சொன்னாலாம், அதுவா இப்போ போன ஸ்லோகத்துல ஹனுமானை பார்த்து குரங்கு புத்தியை காட்டுறியா, நீ எதுக்காக இப்படி இவாளெல்லாம் கொல்றேன்னு சொல்ற அப்படின்னு சொன்னேன் இல்லையா. நான் முன்னாடியே ஒரு முறை ஹனுமானை பார்த்து குரங்கேன்னு கூப்பிட்டுருக்கேன். ராமாயணத்துல 2 இடத்துல சீத்தை ஹனுமானை பார்த்து குரங்கு புத்தி காட்டுறியா அப்படின்னு செல்லமா மீண்டும் சொல்கிறேன். இதை தயவு செஞ்சு வேறு கோணத்துல எடுத்துடாதீங்க. தாயார் குழந்தைய கூப்பிட்டா ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம அம்மா குழந்தைய பார்த்து கூப்பிடுறது இல்லையா, நாய்க்குட்டி இங்க வான்னு கூப்பிடுவா, கண்ணுக்குட்டி இங்க வான்னு கூப்பிடுவா, பூனைக்குட்டின்னு கூப்பிடுவா, சில வீட்டுல அணில் குட்டின்னு கூப்பிடுறா. அதெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்க கூடாது. அதனால ஹனுமானை பார்த்து சீத்தை குரங்கே என்று யுத்த காண்டத்துல சொன்னதை நினைவு கூறினார் அல்லவா. அப்பதான் ஞாபகம் வந்தது, நான் சுந்தர காண்டத்திலேயே ஒரு தடவை அவனை குரங்குன்னு கூப்பிட்டுருக்கேன்னு சீத்தை. அது எப்பன்னு கேட்டான் ராமபிரான். அந்த சரித்திரத்தையும் இப்போது அப்படியே நினைவு கூறுகிறாள் சீத்தை. அதுதான் சுந்தர ஸ்பந்தத்தின் 30வது ஸ்லோகம். அல்பியானசி ஓடுமிச்சசி சமாம் தத்தே கபித்வம் ஸ்புடம் மாமா பஷ்ய ததத்ய ராமதயிதே மத்கம் மகத்வம் புரஹா இத்யுக்த்வா கிரிசன்னிபோயமபவத் ஸ்ரீமான் ஹனுமானிதி ஸ்ரீசீதா வச்சனேன மந்தமிகதே ஜாத்தம் ஸ்மிதம் சோபதே என்பது ஸ்லோகம். இப்ப என்னன்னா, இப்ப அப்படியே அந்த சுந்தரகாண்ட காட்சிக்கே வந்துருவோம். ஹனுமான் சீத்தையிடம் ராமாயணம் பாடினார், அடையாளங்கள் சொன்னார், முத்திரை மோதிரம் கொடுத்தார், ராமதூதன் அவளும் அங்கீகரிச்சுட்டா. அப்ப ஹனுமான் சீத்தையிடம் என் தோல்ல ஏறி உட்காருங்க, ராமன்ட்ட அழிச்சுன்னு போறேன்னு சொன்னார் இல்லையா. ஆக்சுவலா அந்த சமயத்தில் ராமாயணம் பாடும் போதோ ராமனுடைய மோதிரம் கொடுக்கும் போதோ சின்ன குரங்கு வடிவத்துலதான் இருந்தாராம் ஹனுமான். அதனால என் தோல்ல ஏறி உட்காருங்க, ராமன்ட்ட அழிச்சுன்னு போறேன்னு சொல்லவும் சீத்தைக்கும் அப்ப ஹனுமானுடைய முழு பிரபாவம் தெரியாது. சரி, ஒரு குரங்கு ராமதூதனா வந்திருக்குன்னு தான் நினைச்சிட்டு இருக்கா. அதனால அவரை பார்த்து சொல்லிட்டாலாம், என்னடா நீ குரங்கு புத்தியை காட்டுற, இத்தினூண்டு குரங்கு, என்னை எப்படி முதுகலை சுமந்து செல்வாய் என்று கேட்டுட்டாலும். அதுதான் முதல் இன்சிடென்ட். 2வது இன்சிடென்ட் அரக்கிகளை நான் துவம்சம் பண்ணணும் அழிக்கணும்னு கேட்டப்போ குரங்கு புத்தியை காட்டுறாயான்னு கேட்டா இல்லையா. ஃபர்ஸ்ட் எப்ப கேட்டிருக்காருன்னா, சீச்சி என்னடா இது இத்தினூண்டு இருந்துட்டு குரங்குன்னு சரியாதான் இருக்கு, உன் முதுகுல நான் உட்கார்றதா அப்படின்னு கேட்டாலாம். அதை இப்ப சீத்தை நினைவு கூறுகிறாள். அல்பியானசி, என்னடா இத்தினூண்டுக்கு இருக்க, ஓடும் இச்சசிச்சமாம், என்ன நீ சுமக்க போறியா, தத்தே கபித்வம் ஸ்புடம், நீ குரங்குங்கிறது குரங்குத்தன்மை நன்னா தெரியறதுடா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சீத்தை சொல்றா, சொன்னப்புறம் தான் புரிஞ்சுன்னா அவன் என்ன தெரியுமா பண்ணிட்டான், மாமா பஷ்ய ததத்ய ராம தகிதே மத்கம் மகத்துவம் புரஹா, நான் எவ்வளவு பெரியவன்கிறத பார் என்று எனக்கு ஒரு விஸ்வரூபமே எடுத்து காட்டினான் ஹனுமான். அப்பதான் நான் யோசிச்சேன், இவனை போய் குரங்குன்னு சொல்லிட்டோமே, எவ்வளவு பெரிய விஸ்வரூபம். நமக்கு பாக்கியம், விஸ்வரூப ஜெயமாருதி சன்னதியிலேயே இதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா புன்னகை ராமாயணத்தில் இந்த ஸ்லோகத்துலதான் விஸ்வரூபம் வருது. கரெக்டா விஸ்வரூப ஸ்லோகம் நமக்கு கும்பகோணம் காமராஜ் நகர் விஸ்வரூப ஜெயமாருதி ஹனுமானுடைய கோவில்லையே இருக்கு. இவர் தான் விஸ்வரூப ஹனுமான் உற்சவர். இதே விஸ்வரூப ஹனுமான் மூலவர் மேல் தளத்துல எழுந்தருளி இருக்கார், 11 அடி உயரம். இன்னைக்கு யார் வந்தாலும் அண்ணாந்து சேவிக்கலாம். ஓரொரு அமாவாசை தோறும் அந்த விஸ்வரூப ஹனுமானுக்கு வித்தியாசமான அலங்காரங்கள்லாம் உண்டு. ஒரு அமாவாசைக்கு பார்த்தேன்னா வெத்தலையாலேயே அலங்காரம் பண்ணியிருப்பா, இன்னொரு அமாவாசையில பார்த்தேன்னா பழங்களாலே அலங்காரம் செய்வார்கள். ஒரு அமாவாசைக்கு ஒரு பொருள். அது அர்ச்சகருக்கு ஹனுமானை குறிப்பால் உணர்த்துறார். இன்றும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க கும்பகோணம் காமராஜ் நகர் ஜெயமாருத்தின்னு விசாரிச்சா சொல்லுவா. அமாவாசையின் போது அந்த விஸ்வரூப ஹனுமானை சேவிச்சு பாருங்க. அந்த புகைப்படங்களும் சங்கரா டிவில உங்களுக்கு கிடைத்தால் காட்டுவார்கள். ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஒரு அலங்காரம், அப்படி அணிந்து கொண்டு காட்சி அளிப்பவர். அதனால அவ்வளவு பெரிய விஸ்வரூபம் காம்சாரா ஹனுமான். இப்ப சீத்தை சொல்றா, இத்யுக்த்வா கிரிசன்னிபோயம் அபவத்து, அப்படி நின்னானே மேல பெரிய வடிவம் எடுத்துட்டு ஒரு மலை போல் அவன் நின்று விட்டான். அப்போ குரங்கு போல் வந்தான்,
மலை போல் உயர்ந்து வளர்ந்து விட்டான். அண்ணாந்து பார்த்தேன் ஸ்ரீமான் ஹனுமான் இதி. இப்படி ஸ்ரீமானாகிய ஹனுமான், பெருமைக்குரிய ஹனுமான் மலை போல் விஸ்வரூபம் எடுத்துட்டான்னு அதை சீத்தை சொல்ல, ஸ்ரீ சீதா வச்சனேன மந்த மிகத்தே ஜாத்தம் ஸ்மிதம் சோபதே. ராமா, அந்த சீத்தையனுடைய வாக்கை கேட்டு, ஹனுமானுடைய விஸ்வரூப வர்ணனையை கேட்டு நீ ஒரு புன்னகை செய்தாயே, அந்த புன்னகையைத்தான் வடுவூரிலும் எங்களுக்காக வெளிப்படுத்தியபடி நீ விளங்குகிறாய் என்று இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார் வில்லூர் சுவாமி. அப்ப ஸ்லோகத்தின் திரண்ட பொருள் என்னன்னா, சீத்தை இதை ரீகேப் சொல்றா. ஏன்னா ஆக்சுவலா இந்த சம்பவம் கடந்து மேற்கொண்டு ஹனுமான் அசோகவனத்தை துவம்சம் பண்ணது, நீட்சி எல்லாம் பார்த்துட்டோம். ஆனா அங்க ஒரு குரங்கேன்னு அழைத்தது நினைவுக்கு வந்ததாலே, அதற்கு முன்னாடி இப்படி குரங்கேன்னு கூப்பிட்டுருக்கோம்னு சொல்லி அதை ரீகால் பண்ணி சீத்தை சொல்றா. சீத்தைக்கு மறந்துருத்துன்னு அர்த்தம் இல்லை, ஹனுமானுடைய பெருமையை சொல்லும் எக்ஸைட்மெண்ட்ல மற்றதெல்லாம் சொல்லிட்டே போயிட்டா. இது விட்டு போனது இப்ப ஞாபகம் வந்து சொல்றா. அப்ப என்ன காட்சின்னா, நீ என்னடா இத்தினூண்டுக்கு இருக்க, என்ன முதுகுல சுமப்பேங்கிறியே குரங்கான்னு கேட்டா, நான் யாருன்னு பெரிய மலை போல விஸ்வரூபம் எடுத்தா. அதை அப்படியே சீத்தை அண்ணாந்து பார்த்தாள். அதை ராமனிடம் சொல்ல ராமனும் புன்னகை செய்கிறான். இது ஸ்லோகத்தின் கருத்து. இப்போ 3 விஷயம். இதிலே ராமனுடைய புன்னகைக்கான காரணம் என்னன்னா, ஹனுமானுடைய விஸ்வரூபத்தை நினைத்து பார்த்தார். ஆஹா, என்னுடைய பக்தன் எவ்வளவு உயர்ந்து நிற்கிறான். ராமனுக்கு ஆனந்தம், புன்னகை செய்தார். 2, இதிலே ஹனுமானுடைய எந்த குணம் வெளிப்படுகிறதுனா, வேற என்ன, விஸ்வரூபம் தான். பல பல வடிவங்கள், பெரிய வடிவங்கள் அத்தனையும் எடுக்க வல்லவர் ஹனுமான். இங்கேயே நாம சேவிக்கிறோம். ராமன் திருவடிவாரத்திலே ஒரு ஹனுமான், அதுக்கப்புறம் அந்த பக்கம் கைகூப்பியபடி விளங்கக்கூடிய ஹனுமான், இங்கே நம்மை நோக்கி கைகூப்பி கதையும் வைத்துக்கொண்டு விளங்கக்கூடிய ஹனுமான், இங்கே ஜெயமாருத்தின்னு வெற்றி தரக்கூடிய ஹனுமான், அதற்கடுத்தபடியாக பஞ்சமுக ஆஞ்சநேயர், மேலே விஸ்வரூப ஆஞ்சநேயர். இந்த இடத்துல மொத்தம் 9 ஹனுமான்கள் எழுந்தருளி இருக்கிறார்கள். அப்ப பல வடிவம் எடுப்பார், பெரிய பெரிய வடிவம் எடுப்பார். அந்த குணத்தை இந்த புன்னகை வாயிலாக அறிகிறோம். அடுத்து இதை ரசிக்கிற நமக்கு என்ன பலன்? நமக்கு என்ன பலன்னா, நாமும் பெரிய விஷயங்களை சாதிக்க ஹனுமான் அருள் புரிவார். பெரிய ஹனுமான் இல்லையா, பெரிய விஷயங்களை சாதிக்க அருள் புரிவார். வாங்க ஸ்லோகத்தை சேவிப்போம். அல்பீயானசி ஓடுமிச்சசி சமாம் தத்தே கபித்வம் ஸ்புடம் மாமா பஷ்ய ததத்ய ராம தயிதே மத்கம் மகத்வம் புரஹா இத்யுக்த்வா கிரிசன்னிபோயம் அபவத் ஸ்ரீமான் ஹனுமான் இதி ஸ்ரீ சீதா வச்சனேன மந்தமிகதே ஜாத்தம் ஸ்மிதம் சோபத்தேன்னு சொல்லுவோம். பெரிய பெரிய காரியங்களையும் சாதிக்கலாம், இரும்பையும் கரும்பாக்கலாம் அனுமன் அருளாலே. நன்றி, வணக்கம்.